தெரியுதுங்களா? இது பாருங்க மரம், இந்த கிட்டே எப்படி பக்கத்திலே போகுதுங்க. என்னடா அவன் எடுத்தோடனே கொடை வச்சு நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, பெஞ்சல் புயல் வந்ததுங்களா, அதை பார்க்க தான் எங்கள் வீட்டு மாடிக்கு போகிறேன். வாங்க நாமளும் பார்க்கலாம், ஓகேவா? அப்படியே மாடிக்கு போக வேண்டியதாங்க. ஒரே தண்ணி, மழை, பயங்கரமான மழை பெய்யுதா, பார்த்து தான் போனோம் மாடிக்கு. நான் உங்கள் கதிரவன், பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேங்க. ஆனால் மழை நேற்றுனா மழையே இல்லை, ஆனால் இன்றைக்கி தான் மழை ஸ்டார்ட் ஆகிடுது. காலையில் விடிகாலையில் ஸ்டார்ட் ஆகிருக்கும் போது. ஆனால் பெஞ்சல் புயல் வந்து மதியத்துக்கு மேலே தான் சொன்னாங்க. ஆனால் மணி இப்போ பார்த்தீங்கன்னா காலைல 11:30 மணி தான் ஆகுது. ஆனால் ஒரு மரம் கூட அசையலை. சில டைமில் லைட்டாக அசையுது. ஆனால் மழை நல்லா வெறித்தனமாக பெய்யுது மழை. அது பாருங்கள், மழையை பாருங்கள். ஒன்றுமே இல்லை, ரோட்டில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதை காமிக்கிறேன் பாருங்கள். ரோட்டில் பார்த்தீங்களா, ஒரு ஆள் கூட இல்லை, அப்படியே விரிச்சோடி இருக்குது ரோடு. இருங்க, இந்த விலாகை வந்து அப்படியே இப்போ நிப்பாட்டு. மயத்துக்கு மேலே புயல் ஸ்டார்ட் ஆகுது தெரியுங்களா, அப்போ வந்து மாடியில் வந்து எடுப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே என்னோட நீங்களும் சேர்ந்து பாருங்கள். மறுபடியும் மதியம் வரலாம் தான் பார்த்தேங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா காற்று ஒரு மாதிரி அடிக்குது வேகமாக, மழையும் வேகமாக அடிக்குது. சரி, அப்படியே இதை கண்டினியூ பண்ணுவோம், பார்ப்போம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுதா இல்லைன்னா மதியம் மறுபடியும் எடுப்போம். இப்போ பாருங்களேன் மேகம், இப்போ இருங்க பேக் கேமராவில் வரோம், எப்படின்னு பாருங்கள். மேகம் எந்த அளவுக்கு பறக்குதுன்னு பாருங்கள், கிட்டே பறக்குதுங்க. தெரியுதுங்களா? இது பாருங்க மரம், இந்த கிட்டே எப்படி பக்கத்திலே போகுதுங்க மேகம், அவ்வளோ மேகம். இன்றைக்கி ஒரு காட்ட போகுதுன்னு நினைக்கிறேன் பாண்டிச்சேரியை. ஐயோ, ஒன்றும் ஆகக்கூடாது பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி தானே புயல் ஒரு புயல் வந்து தெரியுங்களா, அப்போலாம் ரொம்ப கொடுமையாக இருந்தது பாண்டிச்சேரி. எல்லா மரமும் ஊந்துது, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குங்களா. கரண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த மாதிரி எதுவும் ஆகக்கூடாது, நார்மலாக வந்துட்டு போயிடுதுன்னா சந்தோஷம். பார்ப்போம். இப்போது புயல் வர்றதுக்கு நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. இதோ பாருங்கள், அப்படியே எங்கள் வீட்டில் என்னென்ன இருக்குதுன்னு மாடியில் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். வாங்க, அப்படியே என் கூடயே வாங்க. ஸோ பாருங்கள், இதுதான் கொய்யா மரம். எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள், கொய்யாக்காய். அப்படியே பாருங்கள் கொய்யாக்காவை. நான் என் 2 பொண்ணுங்களும் எல்லாம் இதை தான் வச்சு சாப்பிடுவோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலே. அதான் சொல்லுவாங்களே, திருட்டு பழம் தான் சுவையாக இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தென்னை மரம், ஆனால் நம்ம வீட்டு மரம் எதுவும் கிடையாது, எல்லாம் பக்கத்து வீட்டு மரம் தான். வாங்க, இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு மல்லிகை செடி. இது மல்லிகை செடி. இதுனா பார்த்தீங்களா வெத்தலை கொடி இதுதான். அப்படியே கீழே போட்டிருக்கும் மண்ணில், அது அப்படியே மேலே படர்ந்து மேலே வந்துடுது. இது எல்லாருக்கும் தெரியும், யூஸ்வலாக எல்லா வீட்டில் இருக்கிற முருங்கை மரம். இது நம்ம மரம் தான். இது பாருங்கள், முருங்காவை பாருங்கள், அப்படியே நின்றுங்கன்னே பெருக்கலாம். இந்த கோல் கழுவி வச்சோ கொக்கி போட்டுற பெருக்க தேவையில்லை, சூப்பராக அப்படியே பெருக்கலாம். தி நெக்ஸ்ட் டே. என்னடா அவன் நெக்ஸ்ட் டே சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, பெஞ்சன் புயல் வந்து மதியம் வருதுன்னு சொன்னாங்க. கடைசியில் அது என்ன ஆச்சுன்னா நைட்டில் வந்ததால் என்னால் வீடியோ கவரேஜ் பண்ண முடியலங்க. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன், கரண்ட் இல்லாத ஸ்ட்ரீட் லைட் எதுவுமே இல்லாததால் ஒரே பிளாக்காக இருந்தது. என் செல்ஃபோனில் ஃப்ளாஷ் எடுத்துனா பாருங்களேன், அதுக்கே ஒன்றும் தெரியாது. ஒரு நப்பாசை தான் உங்களுக்கு காமிக்கணுமேன்ற அந்த ஒரு ஆர்வத்தில் எடுத்து அப்பயே உங்களை ஒரே பிளாக்காக இருந்ததா, வெக்ஸாகி வச்சுட்டு அதோட எடுக்கவே இல்லை நான். சரி, மறுநாள் காலையில் உங்களுக்காகவே எழுந்து சரி அட்லீஸ்ட் இதையாச்சும் காமிப்போம், அதோடைய சேதாரம் எப்படி இருக்குது புயல் வந்ததுக்கு அப்புறன்றதுக்காக இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்.
பார்த்தீங்களா, பெஞ்சல் புயல் முடிஞ்சு மறுநாள் காலை எடுக்கிற அந்த தென்னை மரத்தோடைய ஆட்டத்தை பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அப்போ புயல் அப்போது நைட்டில் எப்படி இருந்திருக்கும் நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த இடம் பார்த்திங்கன்னா இது பாண்டியில் இருக்க ரெட்டியார்பாளையம் ஒரு ஏரியா இருக்குது. அங்கே குளம் இருக்குது, ஆனால் அங்கே தண்ணியே இருக்காது. ஆனால் இந்த புயல் வந்து அன்றைக்கி மழை பெய்ஞ்ச தண்ணி எவ்வளோ தண்ணி நீங்களே பாருங்கள். உங்களுக்காக எந்தெந்த இடத்துலலாம் போய் நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். தயவுசெய்து ஒரு லைக்கும் இந்த என்னோடய வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு அது போகும். எனக்கு இந்த வாய்க்கால் பார்த்தீங்களா, தண்ணியை இவ்வளோ மழை பெஞ்சிக்குதுங்க. பாண்டிச்சேரியில் ஓரளவு தப்பிச்சது காரணம் கேட்டிங்கன்னா அங்கங்கே வாய்க்கால் இருக்கிறதால தான் தப்பிச்சு பாண்டிச்சேரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பாண்டிச்சேரி சிட்டிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி தான் எடுத்துருக்குறேன். ஏன்னா அங்கே தான் வந்து மரங்கள் அந்த இயற்கை காட்சி அதிகமாக இருக்கும். ஏன்னா மற்ற இடத்துல தெரியாது உங்களுக்கு. பாருங்கள், அந்த தென்னை மரம்னா பாருங்களா, அவ்வளோ காற்றடிச்சு ஒரு கம்பீரமாக நிற்கிது பாருங்கள். ஏன்னா அன்னைக்கு புயல் ஆரம்பித்த அன்னைக்கு காற்றும் சரி மழையும் சரி மறுநாள் வரைக்கும் அப்படியே கண்டினியூஸாக இருந்ததுங்க. ஆனால் இந்த புயல் நைட் டைமில் வந்ததால் யாருக்கும் தெரியல, பார்க்கல. ஆனால் இது பகல் டைம் வந்துருச்சிங்கன்னா எல்லோரும் கண்ணுருக பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் பயந்துருப்பாங்க. ஆனால் பயங்கரமான புயலுங்க. ஆனால் உண்மையிலே அது தானே புயலையே மிஞ்சிச்சுங்க இந்த புயல். இந்த இடத்த பாருங்களா, அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு சிட்டிலேருந்து கொஞ்சம் அவுட்ரு வந்தீங்கன்னா ஒரு இயற்கையான சூழலுங்க இந்த இடம். அப்படியே மரம் சைடில் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுற இடம். இது ஆக்சுவலாக வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுடைய விவசாயம் பண்ணது. இப்போ பாருங்கள், இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், லெஃப்ட் சைடு இது இல்லை, இந்த இடம் தான் பாருங்களா. அந்த அதாவது எப்படி கேட்டிங்கன்னா ஃபுல்லுமே வந்து வயல்வெளி. இது எவ்வளோ ஒரு தண்ணி மழை பெஞ்சு ஒரு வயல்வெளியே தெரியல பாருங்கள், அந்த அளவுக்கு தண்ணி ஆகிடுது. இந்த இடத்த பாருங்கள், அப்படியே பக்கத்து இடம் தான். இந்த இடம் எப்படி கேட்டிங்கன்னா ஃபுல்லும் இதுவும் வயல்வெளி தான். பார்க்குறதுக்கு ஒரு ஏரி மாரி ஆயிடுச்சு பாருங்களா இடத்த. அவ்வளோ தண்ணிங்க. அது நானே பார்த்து ஒரு மாதிரி பிரமிச்சிட்டேன், என்னடா அது இப்படி ஒரு இடமா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அது பாருங்களா, நடுவில் வந்து ஒரு தீவில் ஒரு மரம் இருக்கிற மாதிரி ஒரு காட்சியில் இந்த இடம் தான் பாருங்களா. அப்படியே சுற்றி தண்ணி நடுவில் மரம். ஆனால் ஆக்சுவலாக வந்து மரம் இருக்கும், அப்படியே புல்வெளி அந்த மாதிரி இடம் தான் இது. ஆனால் இடத்த பாருங்களா, தண்ணி எந்த அளவுக்கு ஒரு இருக்குங்கப்பா. கொடுமையான புயலுங்க அது. ஆனால் இதையும் முக்கியமாக சொல்லி ஆகணுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே அந்த புயல் காற்றால் வந்து மரங்கள் நிறையா சாஞ்சிச்சுங்க. ஆனால் கவர்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணிச்சு, வந்து அதை அப்புறப்படுத்துறதெல்லாம் பார்த்துது. அதே சமயம் மக்களும் சரி அவங்க பக்கத்தில் இருக்கிற மரம் எது விழுந்ததோ அவங்களே அதை வெட்டிக்கிட்டு அழகாக அப்புறப்படுத்தினாங்க. உண்மையிலே அது ஒரு பாராட்டத்தக்க விஷயந்தாங்க அது பாண்டிச்சேரியில் நடந்தது. இப்போ பாருங்கண்ணா, இப்போ எடுத்த வீடியோ வந்து மழை பெய்து விட்ட டைம் இது எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தோம். கடைசியில் பார்த்தா அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு புயல் வந்தது தாங்க. அந்த மாதிரி இருந்ததுங்க, காற்று மழை. நீங்களே பாருங்கள் அந்த வீடியோவை. அப்படியே புயல் நாங்கள் நினச்சோம், ஐயோ மறுபடியும் வேறு ஏதோ புயல் வந்துருதான்னு. அந்தளவுக்கு பெய்யுதுங்க மழை காற்று. இதை பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற அரியாங்குப்பம் ஊரில் வந்து சுண்ணாம்பு ஆறுன்னு இருக்குதுங்க. அங்கே தாங்க இதோடைய ஆற்றோட தண்ணி, அதாவது மழை பெய்ஞ்ச தண்ணி எப்படி ஒரு வெள்ளமாக வருது பாருங்கள். இந்த தண்ணி அப்படியே போய் கடலில் போய் கலக்குங்க. பக்கத்துலேயே கடல். இந்த தண்ணியெல்லாம் இப்போ கடலில் தான் கலக்க போகுது. எப்படி ஒரு வெள்ளம் பாருங்கள். பார்க்கும்போது நேரில் பார்க்கும்போது கதி கலங்கிட்டுதுங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற அரியாங்குப்பம் ஊரில் வந்து ஒரு போட் ஹவுஸ் இருக்குதுங்க. இது நார்மலாக பார்க்கும்போது ஒரு ஆறு தண்ணி மாதிரி தான், ஆறு தான் அது ஆக்சுவலாக. அமைதியான தண்ணி, அதில் வந்து போட்டிங் எல்லாமே போவாங்க. பட் ஆனால் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த போட் ஹவுஸ் உள்ளே அந்த அவங்க இருக்கிற இடத்துல உள்ளலாம் தண்ணி போயிடுதுங்க வெள்ளம். பாருங்கள், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி டு வேளாங்கண்ணி போகிற ரோடுங்க, பைபாஸ் இது. சுற்றி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே விவசாயம் பண்ணுற நிலம் தாங்க. அங்கே பாருங்கள் இடம் பார்த்திங்கன்னா நிலம் மேலே இருக்குது. கடல் ஒரு ஆறு மாரி இருக்குது பாருங்கள். ஃபுல்லும் எல்லாத்துலேயும் தண்ணிங்க.
இந்த இடம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி டு கடலூர் மெயின் ரோட்டில், அதாவது பாண்டிச்சேரி பார்டரு கன்னிக்கோயில்னு சொல்லிட்டு ஒரு ஊர். அந்த ஊரில் பாருங்கண்ணா, இது ஃபுல்லும் ஊர் தான். இது ஆக்சுவலாக மெயின் ரோடு. இது அந்த மெயின் ரோடை கிராஸ் பண்ணி வெள்ளம் போகுது. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் தண்ணி. இதனால் பார்த்தீங்கன்னா மக்களுடைய இயல்பான வாழ்க்கை எல்லாம் முடங்கி போயிடுதுங்க. நம்ம இந்த தலைமுறை வந்து இந்த வெள்ளத்தை நம்ம பார்த்தாச்சு. இனி வரும் தலைமுறை இது வேணும்னா பார்க்காத அளவுக்கு நடக்கக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்வோம். ஏன்னா இயற்கை மீறி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.